ஒரு ஆளு கேஜ தேடுறோம் பரிசு அவுட்டு கேச்சு எல்லாம் காக்க கொண்டுகிட்டு ஏகத்துக்கு கடைசியில ஊருக்கு வேப்ப மரத்துல கொண்டு போய் இந்த கேஜ வச்சுட்டேன். இன்னும் ஒரு நாள் என்னோட வீட்டுக்குள்ள போலீஸ் வரவும் அன்பசி அவுட்டுக்குள்ள பாய போறான்னு சொல்லவும் அன்பசி ஆகி நான் செஞ்சு தெரியுமா ரீமாட்ட இந்த காசியை கொண்டு போய் தாமானத்து மம்மிட்ட கொடுக்க சொன்னது. நாடு எதை நோக்கி போகுது, என்னதான் நடக்குது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். தற்போது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாக பரவப்பட்டு வருது. தூள் 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 10 லட்சம் தூள், 9 லட்சம் தூள் கேஜி. இலங்கையில் புத்தளம் பகுதிகளில் சில பெண்களுடைய பேச்சுவார்த்தையும் அவங்களுடைய நடவடிக்கையும் தான் இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறாங்க. இலங்கையில் தற்போதைய சூழலில் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இந்த போதைப்பொருள் ஒழிப்பை முன்னெடுத்து வராங்க. இந்த பெரிய வியாபாரிகளை எப்படி தட்டி தூக்குறாங்களோ அதே மாதிரி தான் சின்ன வியாபாரிகள் அவங்களையும் நிச்சயம் கடைசி அடிமட்ட மண்டி வரைக்கும் நிச்சயமாக துப்பு துளாவி எடுத்தே ஆகணும், கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் சாதாரணமாக வீட்டு பெண்கள் இல்லையா? இப்போ நம்ம இந்த பார்வைக்கு இங்கே இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற பலரும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வீடுகளில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க அளவில் டிஸ்ட்ரிபியூட் நடக்குதுன்னா சாதாரணமாக வீடுகளுக்கு வீடு, பக்கத்து வீடு, பின் வீடு, முன் வீடுன்னு ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க போல் தெரியுது. இவங்களுடைய பேச்சு நடைமுறையில் அப்படி தான் தெரியுது. அப்போது இந்த மாதிரியான இன்னும் எத்தனை கம்யூனிட்டி ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான டீமை தேடி பிடிச்சி மொத்தமாக களையெடுக்காத பட்சத்தில் நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது, இளைஞர் யுவதிகளுடைய வாழ்க்கையை சீரமைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கும் நாட்டை 99% ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறது போதைப்பொருள். தாயை கொண்டது, தந்தையை கொண்டது, தாத்தா பாட்டியை கொண்டது அப்படின்னு எத்தனையோ சம்பவங்கள். ஏன் இன்னைக்கு நடக்கக்கூடிய துப்பாக்கிச் சூடுகளில் 190% போதைக்கு அடிமையாகியவர்கள் தன்னுடைய போதை பாவனைக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக களத்தில் இறங்கி நிற்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் சிலதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறது பார்த்தா போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகினவங்க. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நாட்டில் துப்பாக்கிச் சூடுகளும் அதிகரிக்கும், கொலைகளும் அதிகரிக்கும், வழிப்பறி, கொள்ளை, பல சம்பவங்கள் தொடர்ந்தும் நம் கண்களூடாக பார்க்க வேண்டி வரும். தற்போதைய அரசாங்கம் இதற்கு சரியான தகுந்த சட்ட நடவடிக்கைகளை இன்னும் அதிகமாக மேம்படுத்த வேண்டும் என்பதே முக்கியமான கோரிக்கை. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கடைசியில் நாடு சுடுகாடாக மாறுறது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பாருங்கள் நிலைமையை, இப்போதைய கலாச்சாரத்தை. வந்தா வந்து இந்த ரோட்டில் பம்முனா பம்மிட்டு என்ன செஞ்சாக இப்போ தட்டத்தானே வேணும் பார்க்கல பாய்மா தூளை கொண்டுகிட்டு நெஞ்சு சட்டைகளை வச்சு விசாரணை மட்டும் கொடுக்கும். எனக்கு விசாரணமா 5 துண்டு தூள் தரும். நான் 10,000 ரூபாய்க்கு சரி நல்ல கதையை கொடுக்கணும். பாய்மா எனக்கு தூள் நீ கொண்டு போய் விசாரணை மட்டும் கொடுக்கும். விசாரணை நல்ல கதையை கொடுக்கும். சரி சரியா? என்னோட 8 லட்சம் ரூபா, 9 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா தூள் அன்பசி அவுட்ல தான் இருந்தது. நம்மட தூளை வச்சு தார அன்பசியத்தை தாரு. நான் 10,000 ரூபாய் கிழமையில கொடுக்குறேன். நல்ல கதையை கேட்கணும். எங்களுக்கு மட்டும் நான் தண்டனை ஒழிச்சு நான் எல்லா பொட்டையும் உடப்ப வந்தேன். நல்ல கதையை கொடுங்க. காத்து நான் ஒரு ஆளு அன்பசியா ஒரு ஆளு பிரிதோசியா ஒரு ஆளு கேஜ தேடுறோம்
அரிசி அவுட்டு கேச்சு எல்லாம் காக்க கொண்டுகிட்டு போய் ஏகத்துக்கு கடைசியில் போட்டு வேப்ப மரத்துல கொண்டு போய் இந்த கேஜை வச்சுட்டு இன்னொரு நாள் என்னோட வீட்டுக்குள்ள போலீஸ் வரவும் அன்பசி வீட்டுக்குள்ள பாய போறான்னு சொல்லவும் அன்பசி என்ன செஞ்சு தெரியுமா ரீமாட்ட இந்த காசியை கொண்டு போய் அமானத்து மம்மிட்ட கொடுக்க சொன்னது. இதை கொண்டு போய் அமானத்து கொண்டு போய் அமானத்து உள்ள என்னோட காசு இருந்து என்னோட தூள் காசு நாங்க தூள் வித்தா நீங்க என்னத்துக்கு வாங்குறீங்க காசிய? நீங்க எல்லாம் இல்ல லாபம் வரவுட்ட நீங்க வாங்குறீங்க சரியா? களவெடுத்த சாமா எடுத்து குறைஞ்ச வேலைக்கு எடுக்கிறானு ரெண்டு பேருக்குமே ஒரே அடிமாட அம்மா பிச்சுக்கு போறான்னு உங்களுக்கு தெரியும். விட்டு சாமான வாங்கி வைக்கிறேன் அடிமாடம் வாங்கி வச்சு 5000 ரூபாய் 2000 ரூபாய் அதுக்கு லாபம் சொல்லுங்க. லாபம் இல்லாம எவன் இந்த தொழில இறங்க மாட்டான். கதையை கேட்டுக்கணும். இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? இவரு கொண்டு கொண்டு போய் இன்னொரு வீட்டுல கொண்டு அப்ப இருவ நல்லவங்க எல்லாரோட பாறையில இருக்கிறவங்க பள்ளியில கட்டுப்பாடு இருக்கிறவங்க எங்க கையில தொடுவானு நாங்க தான் தொட்டோம். நீங்க எல்லாம் என்னத்துக்கு தொட்டீங்க? சரியா? தூள் வித்த காசு இந்த உண்மை. நான் எந்த பள்ளியில வேணாலும் நான் சத்தியம் பண்றேன். புள்ளவுல கொண்டு வரணுமா? புள்ள எனக்கு இல்லை. நான் எத்திமாம்புள்ள கொண்டு வர மாட்டேன். என்னோட பிறவிட்டு அநாத பிள்ளை ஒரு 2 நான் வித்தர உண்மை. என்னோட வாழ்க்கைக்கு நான் நெய்யமா கேட்டேன் உங்ககிட்ட. நீங்க எனக்கு வழிபாடு செஞ்சு தர மாட்டேன்ட்டீங்க. விளங்குறா? கேளுங்க. நான் உங்களை நான் எந்த இடத்துல நான் குறை சொல்ல மாட்டேன். உலக காலத்துக்கு பள்ளியில பரிமாணம் வர விட்டானு நான் ஒரு நாள் இல்லை சரி சரியா? வார நேரம் ஒரு நாள் உங்களை நண்டுகிட்டு இவங்கள நண்டுகிட்டு நான் ஒரு நாள் சரி கேட்கார கேள்வி கேட்டுக்கிறேன்னா ஏன்னா நான் செய்யற தவறு நான் என்ன பள்ளியில உள்ள சாமான் கேட்டு வரையில சரி. இப்ப இந்த போதையை ஒழிக்க வந்துக்கிறது உண்மைன்னு சொல்லுங்களேன். கேளுங்களேன். 10-15 பேர் நாங்க வியாபாரம் செய்யறது உலாஃபர்னு சொல்லுங்களேன். சரி இடையில செஞ்சவங்களுக்கு என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? சரியா? நீங்க இப்ப வந்து என்னோட வீட்டுக்கு வந்தால நான் சொல்ல புரியுதா? என்ன தெரியுமா? அவனோட என்னோட சொத்து சொகத்தை அழிச்சிட்டு போனா நான் அப்படி சொல்லி நீ சொன்ன 6 பேர் எல்லாரையும் நான் அப்படி சொல்லி இப்ப நீங்க பள்ளியில வந்து இறங்கி வந்துக்கிறீங்க. குஞ்சு பாப்பா இதை விடுன்னு சொன்ன நான் விட்டுருவேன். நான் செய்ய மாட்டேன். என்னோட பிள்ளைய தூக்குறதுக்கு நியாயமான பேருக்கு இடையில வந்தவர்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதை நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன். அதை விட சொந்த பிரச்சனைக்கு வரையில நாம உங்களுக்கு விற்கிறாங்க கடிதம் மூலமா எழுதிட்டாங்க. நான் உடனே அந்த கதை அக்பர் கக்கா உங்களுக்கு எனக்கு கதை இல்ல. கடையில இல்லையா? அப்ப தூள் காசு எனக்கு கதை இல்ல. நான் சொல்ல வந்த இந்த போதையை மட்டும்தான் நீங்க ஒழிக்கும் நினைக்கிறீங்க. எல்லா கதையை கட்டுக்கணும். இன்னொன்னு போதைத்தான் இஸ்லாத்துல ஹராமு. விபச்சாரம் ஹராம் இல்லையா? அசலா சொன்னாங்களா? சரி. அப்ப நான் 9 வருஷமா தூளியா வரமண்டையில கஞ்சாயா வரமண்டையில ஒன்னு செய்யல. இன்னைக்கு என்னோட தொழில் என்னோட போதை இல்ல இதால போனரு. அப்ப என்னோட வாழ்க்கைக்கு ஒரு முட்டிப்புள்ளி வேணுமே. அவன் என்னோட சொல்ல அழிக்க வரங்காட்டி இந்த ஏரியாக்கள் அவன் என்னோட சொல்ல முடிய வரங்காட்டி அவன் வைக்கணும். விளங்குத்தானே? என்னோட சொல்லு எப்ப என்ன பையனை உங்களுக்கு தெரியும். நான் அவனால எப்படிலாம் கஷ்டப்பட்டேன். அவன் இந்த ஏரியாக்குள்ள கல்யாணம் முடிக்கல. என்னோட ஒரிஜினல் ரெஜிஸ்டர் உங்கள்கிட்ட என்ன அவன் இந்த ஏரியாக்குள்ள அவன் வைக்கப்படுறேன். அவன் இருந்தானாக்கா நான் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டா. இப்ப நீங்க என்ன போலீஸுக்கு கொடுக்கணுமா கோர்ட்டுக்கு கொடுக்கணும் எங்க வேணாலும் கொடுங்க. நான் அதை பிள்ளைக்காகத்தான் செஞ்சு விளங்குத்தான். அவன் இந்த ஏரியாக்குள்ள அவன் வைக்கப்படுறேன். என்னுடைய அத்தனை அழிச்சு நீங்க கல்ல பொம்பளையா? எங்களை தாங்கல உங்களுக்கு தெரியாத அக்கா. நீங்க எத்தனை டிப்பிக்கா ஒரு தப்பானவங்க தந்துப்பீங்க. உங்களுக்கு நான் தலை நிமிந்து போவேன்க்கா. அடுத்தவங்களுக்கு நான் தலை நிமிந்து போக மாட்டேன்க்கா. இதான் என்னோட சொல்லு.
அது அது எந்த ஜெல்மி எவன் வந்தாலும் சேர்த்தான். இப்போ 6 பேர் செஞ்ச இடத்துல இதுக்கு என்ன முடிவு? சைன் வச்சிருங்க தானே. நேற்று அவங்கள வந்து சந்திச்சேன், முந்தின நாள் வந்து சந்திச்சேன். ராத்தா என்ன சொன்னாங்க? இல்ல பரவீனுக்கு வந்ததுக்கு பிறகு நீ கதை புள்ளண்டு. அப்ப இதெல்லாம் என்ன செய்ய? தூணு நெஞ்சுக்கில பாய்மா எடுத்து ரிசானமாட்ட கொடுத்து, ரிசானமா எனக்கு 10,000 ரூபாய்க்கு தரையிலன்னு சொன்னா நீ இது எங்கன்னு சொல்லுவா தானே. யாரு இன்னும் நாள் நீங்க ரெடியா? நான் சத்தியம் பண்ணுவேன். ஆனா என்ன தெரியுமா, அவங்களோட பிள்ளைகளை கொண்டு வரப்பல நான் என்னோட எத்திமா பிள்ளைய கொண்டு வர மாட்டேன். உங்களுக்கு எனக்கு உள்ள தீர்மானம் தான் இது. யாரு வீட்டுக்குள்ள 100 கிராம் கேஜி காக்கைக்குல பக்கெட்டை பண்டி தாழ்பேக்குள்ள குஸ்தினிக்குள்ள வச்சு பக்கெட்டை பண்டிக்கிட்டு இருக்கிற 100 கிராம் கேஜ காக்கா கொண்டுட்டு போய்த்துரு. ஏங்கக்கா நீங்களுக்கு தூளே தெரியாது, ஐஸே தெரியாது, கேஜே தெரியாது. அப்ப என்னண்டு இதுக்கு சம்மந்தம்? அப்ப இதுல உங்களுக்கு 10,000 5,000 வார்த்தை கண்டா நீங்க செஞ்சீங்களோ? நான் சத்தி வரணும்னா எல்லாத்தையும் நான் பொறுத்தேன்க்கா. என்னோட உள்ளத்துக்குள்ள நான் வச்சிருந்தேன். எப்ப இது ஒரு போராட்டம்னு வரவுன்னு நான் எல்லாத்தையும் கக்கவுன்னு நான் எந்த இடத்துல வேணாலும் பள்ளியில சத்தியம் பண்ணுவேன்க்கா. விளங்குறா? எல்லாம் செஞ்ச ஒத்தா. இப்படி ஒரு விஷயம்